தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சிட்டாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு. பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. ஹாய் ஐயனார். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பன்? நீயா நண்பன்? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கேட்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சரி, ஓப்பனா சொல்லு. நீ கேட்கறதுக்காக மனசுல உள்ளத ஓப்பன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு. இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட்.